நான் தான் உங்கள் மைத்தம்மா பேசுகிறேன். இன்றைக்கி பிடிங்க பிடிங்க மயில் மூட்டையை பிடிங்கன்ற நம்ம கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின புத்தகத்திலேருந்து சிங்கத்தின் தும்பலை அடக்கிய முயல்குட்டி என்ற கதையை இப்போ பார்க்க போகிறோம். ஓங்கி வளர்ந்த தேக்கு மர காட்டில் விலங்குகள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தன. என்னாச்சு இந்த மானுக்கு? ஒரே பதட்டமாக ஓடுது. அங்கே பாருங்க, அந்த குரங்கு அழுதுகிட்டே ஓடுது. பேசிக்கொண்டன மரத்தில் உட்கார்ந்திருந்த இரட்டைவால் குருவிகள். என்னன்னே தெரியலைங்க, காலையிலிருந்து எல்லா விலங்குகளும் சிங்கத்தோட குகைக்கு போயிட்டு வருதுங்க. குருவியிடம் சொன்னது பஞ்சவர்ண கிளி. சின்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு விலங்கு பதட்டமாக தான் இருக்கும், ஆனால் மற்றதெல்லாம் அதன் வேலையை பார்க்கும். ஆனால் இன்றைக்கி எல்லா விலங்குகளும் ஒரே பதட்டமாக இருக்குன்னா ஏதோ பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். எட்டி பார்த்து கொண்டே சொன்னது இரட்டைவால் குருவியின் ஒன்று. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இல்லை, சொன்னது பஞ்சவர்ண கிளி. ஆமாம், நீ சொல்வது சரிதான். என்னன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. சிங்கத்தின் குகை அருகே பறந்தன. குகை வாசலில் விலங்குகளின் கூட்டம் அதிகமாக இருந்தன. மரத்தில் அமர்ந்திருந்த பறவைகள் என்ன நடக்கிறது என பார்த்தன. அரசே, இதை குடிங்க, சரியாயிடும். பச்சை வண்ண கசாயம் கொண்டு வந்து கொடுத்தது கரடி. அதை வாங்கி சிங்கம் குடிக்க வாயருகே கொண்டு செல்லும்போது அச்சென தும்பியதில் மொத்த கசாயமும் கீழே கொட்டிவிட்டது. மான், நரி, யானை என அவரவர் கொண்டு வந்த கசாயத்தை வாங்கி குடிப்பதற்குள் தும்பல் வந்து எல்லாம் வீணாகி போனது. உடனே கசாயத்தை தயார் செய்து கொண்டு வாங்க, கட்டளை போட்டது புலி. மறுபடியும் எல்லா மிருகங்களும் சென்றன. மீண்டும் கசாயத்தை கொண்டு கொடுத்தன. ஒவ்வொரு முறையும் தும்பல் வந்து கீழே கொட்டிவிட்டன. இதுபோல பலமுறை நடந்து கொண்டே இருந்தது. இதனால் சிங்கத்திற்கு அதிக கோபம் வந்தது. பயந்த மிருகங்கள் கசாயத்தை செய்ய சென்றன. இருங்க, யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தால் போதும். மானே, நீ வேகமாக போய் தயார் செய்து கொண்டு வா, கட்டளையிட்டது புலி. இதோ உடனே வந்து விடுகிறேன், சொல்லிவிட்டு வேகமாக ஓடியது மான். அம்மா, சிங்கராஜாவிற்கு சளி பிடிச்சிருக்கு, அதுக்கு கசாயம் குடிக்கணும். இது ரொம்ப சின்ன விஷயம் தானம்மா. ஆமாண்டா செல்லம், இதற்கு இப்படி கூட்டமே அலைகழிப்பு தேவைதானா? துடுக்காக கேட்டது குட்டி முயல். அச்சோ, அப்படி சொல்லக்கூடாது, அமைதியாக பேசு. யார் காதிலாவது விழுந்தா அவ்வளவுதான், பயந்தது அம்மா முயல். நான் சொன்னது தப்பாம்மா? தப்பில்லை செல்லம், ஆனால் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பேசிட முடியாது. குட்டியின் வாயை பொத்தியது அம்மா. புரிந்தது போல தலையாட்டியது குட்டி முயல். அதற்குள் மான் கசாயத்தை கொண்டு வந்தது. அரசே, இதை குடிங்க, ஒரு மிடறு தான். சளி, இரும்பல், தும்பல் எல்லாம் சரியாயிடும், சொல்லி கசாயத்தை நீட்டியது மான். தலையாட்டி கொண்டே வாங்கிய சிங்கத்திற்கு தொடர்ந்து தும்பல் வந்தது. அவ்வளவுதான், கசாயம் மீண்டும் கீழே கொட்டியது. இப்படி கசாயம் கொட்டி அந்த இடமே கசாய கூடமாக மாறியிருந்தது. தும்பலும் இரும்பலும் தொடர்ந்ததை நினைத்து சிங்கத்திற்கு எரிச்சலானது. என்னால் முடியலை, தும்பலை நிறுத்த ஏதாவது யோசனை சொல்லுங்க, கோபத்தில் கர்ஜித்தது. விலங்குகள் என்ன யோசனைகள்? எல்லாம் வீணாய் போனது. நேரம் ஆக எரிச்சலான சிங்கம் என் தும்பலை நிறுத்துவதற்கு சிறப்பு பரிசு என அறிவித்தது. சிங்கத்தின் தும்பலை நிறுத்த பல விலங்குகள் முன்வந்தன. ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிந்தது. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, அதை சொல்லலாமா? ரகசியமாக கேட்டது குட்டி முயல். என்ன யோசனை செல்லம்? அம்மாவின் காதில் அந்த இரகசிய யோசனையை சொன்னது குட்டி முயல். ஐயோ, இது என்ன இப்படி ஒரு யோசனை? புலிக்கு தெரிந்தால் அவ்வளவுதான், பயந்தது அம்மா. 2 முயல்கள் பேசி கொண்டிருந்ததை கவனித்த சிங்கம் புலியை அழைத்து அதன் காதில் ஏதோ சொன்னது. முயல்களே, இங்கே வாங்க, கம்பீரமாக அழைத்தது புலி. நடுநடுங்கி கொண்டது சென்றது அம்மா. கூடவே விரைப்பாக சென்றது குட்டி முயல். எவ்வளவு பெரிய பிரச்சனை இங்கே நடக்குது, நீங்கள் என்னடானா அங்கே ரகசியம் பேசி விளையாடிட்டு இருக்கீங்க, உரிமையது புலி. ஒன்றுமில்லை புலியாரே. ஏய் பொடிப்பயலே, அம்மாவிடம் என்ன ரகசியமாய் சொன்னாய், மிரட்டியது புலி. நம்ம சிங்கராஜாவோட பிரச்சனையை தீர்க்க அம்மா கிட்ட ஒரு யோசனை சொன்னேன், என்றது குட்டி முயல். அதை கேட்டு சிங்கம் சிரித்தது. சிங்கம் சிரித்ததும் அதை பார்த்த மற்ற விலங்குகளும் சிரித்தன. பொடிப்பயலே, உனக்கு என்ன தைரியம்? நீ அரசரின் பிரச்சனையை தீர்க்கப் போகிறாயா? மீண்டும் உரும்பியது புலி. நான் சொல்கிறேன், அதை கேட்பதும் விடுவதும் உங்கள் விருப்பம். ஆனால் யோசனை சொன்னதுக்காக எங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, கேட்டுக்கொண்டது குட்டி முயல். சரி, உன்னுடைய யோசனையை சொல்லு. வேண்டாம், வெறுப்பாக கேட்டது புலி. கசாயத்தை தயார் செய்து அரசரிடம் கொடுப்பதால் தானே கீழே கொட்டி விடுகிறது. ஆமாம், அதனால் என்ன? அதற்கு பதிலாக அரசரின் கால்களை பிடித்து கொண்டு கரடி மாமா அவர் வாயில் ஊற்றினால் ஒரே மூச்சாக குடித்து விடுவாரே, என்றது குட்டி முயல். முயலின் யோசனை சிங்கத்துக்கு பிடித்தது. அதன்படி யானைகள் சிங்கத்தை அமுக்கி பிடித்து கொண்டன. கரடி சிங்கத்தின் வாயை திறந்து பிடித்தது. புலி கசாயத்தை வாயில் ஊற்றியது. மடக்கென குடித்தது சிங்கம். மருந்தை குடித்த பிறகு 2 தும்பல் வந்தது. அதன் பிறகு நின்றுவிட்டது. ஆஹா, எவ்வளவு அற்புதமான யோசனை! பொடிப்பயலே, வாழ்க நீ, வாழ்த்தியது சிங்கம். அருமை என புகழ்ந்தன.
விலங்குகள். சிங்கத்திடமிருந்து பரிசுகளை பெற்றதும் ராஜநடை போட்டு சென்றன முயல்கள். நன்றி, வணக்கம்.